நம்ம 2 சிறப்புகள் பார்த்துட்டோம். 2வது இயல் தமிழ், 3வது சிறப்பு வந்து இயல் தமிழ். இயல் தமிழ். இயல் என்றால் நம்ம 2 பேரும் பேசுறோம்ல, அதான். அப்புறம் என்ன, அதான் இருக்குல்ல. இப்போ இன்னொன்று என்ன பண்ண போகிறோம் அதில்? சிறப்பை பற்றி பேசுறதுக்கு நம்ம வராது. சிறப்பாக பேசணும் இல்லையா? ஆமாம். திரு இளமுருகு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நமக்கு ஏற்கனவே நன்கு பரிச்சயமான இளமுருகு அவர்கள் நம் தமிழை பற்றி மறந்த, தமிழை கற்று மறந்த பல விஷயங்களை, தமிழ் கலாச்சாரம், பண்பாடு ஆகிய இது பற்றிய பல விஷயங்களை நம்முடைய செந்தமிழில் உரையாற்ற இருக்கிறார். தீதில்லா திருக்குறளை தலையிலும், தேன் போன்ற மேகலையை இடையிலும், கோதிலா சிலம்புதனை காலிலும், குறையிலா குண்டலத்தை காதிலும், நீதி சொல் வளையாபதியை கரத்திலும், நெஞ்சால் கவரத்தான் அணிந்தேன், ஜோதியாய் குழுவினில் வீட்டிருக்கும் சுடற்கொடியே தமிழ் பிடியே வணக்கம். அவையில் உள்ள அனைவரையும் இந்த இனிய காலை பொழுதில் வணங்கி மகிழ்கின்றேன். எனக்கு தமிழ் தெரியாது, எனக்கு தமிழ் பேச வராது என்பதையே பெருமையாக கூறிக்கொள்ளும் இந்த காலத்தில் தமிழுக்காக வெனீசியா தமிழ் சங்கம் என்ற சங்கம் அமைத்து அத்தோடு நின்று விடாமல் தமிழை கொண்டாடுவதற்காக முப்பெருமிழா எடுத்திருக்கும் இந்த குழு நிர்வாகிகளை நான் மனமாற பாராட்டுகின்றேன். தமிழ் பண்பாடு. பண்பாடு என்றால் என்ன? பண்பாடு நாகரிகம், ஆங்கிலத்திலே கூறுவோமே சிவிலைசேஷன் என்று. அந்த நாகரிகம் எவ்வாறு உண்டாகிறது? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலாச்சாரம் உண்டு, பண்பாடு உண்டு. அந்த பண்பாட்டின் அடிப்படை மொழியே ஆகும். இந்த காலகட்டத்தில் புள்ளி விவரப்படி 1800 மொழிகள் பேசப்படுகின்றன. அந்த 1800 மொழிகளில் சுமார் 700 மொழிகளே எழுத்திலும் படிப்பிலும் இருக்கின்றன. அந்த 700 மொழிகளில் ப்ராப்பராக அந்த அடிப்படை உயிரெழுத்துக்களை ஆல்பபெட்ஸ் என்று கூறுவோமே, அவை கொண்டவை 100 மொழிகள் மட்டுமே. அந்த 100 மொழிகளில் தனித்துவம் ஆல்பபெட்டை கொண்ட மொழிகள் வெறும் 6 மட்டுமே. அந்த 6 மொழிகள் ஹெப்ரு, லத்தீன், சைனீஸ், சான்ஸ்கிரிட் மற்றும் தமிழ் மொழி. அந்த 6 மொழிகளில் இப்பொழுது வழக்கில் ஒளிந்து பேசப்படக்கூடிய 3 மொழிகள் ஹெப்ரு, ஜூஸ் அவர்களால் பேசப்படுகின்றது. இன்னும் அதன் வரலாறு 3000 ஆண்டுகள் என்று கூறுகிறார்கள். அதற்கு அடுத்ததாக கூறப்படக்கூடிய சைனீஸ் மொழியும் பேசப்படுகிறது. அவற்றின் வரலாறு 3200 ஆண்டுகள் என்று கூறுகிறது. அதற்கு அடுத்ததாக சொல்லப்படும் நம்முடைய தமிழ் இன்றளவும் பேசப்படுகின்ற மொழி. நம்முடைய வரலாற்றுப்படி, நம்மளுக்கு கிடைத்த சான்றுகள் படி, நம்முடைய முதல் இலக்கியம் தொல்காப்பியம். தொல்காப்பியம் கிடைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் ஆண்டுகின்றன. ஆனாலும் தொல்காப்பியத்திலேயே, சிலப்பதிகாரத்திலேயே நாம் கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததற்கான வரலாறுகள், குமரி கண்டத்தில் தான் முதல் மனிதன் தோன்றினான், அந்த குமரி கண்டத்தில் வாழ்ந்தவன், ஆண்டவன் தமிழன் என்பதற்கான சான்றுகள் அந்த தொல்காப்பியத்திலேயும் சிலப்பதிகாரத்திலேயும் புதைந்து கிடக்கின்றது. அத்தகைய பாரம்பரியான மொழி. நான் முதலில் கூறியது போல வரலாற்று சான்றுபடி 3000 ஆண்டுகள் என்று கூறினாலும் கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகள் தொன்மையான வரலாறு நம் தமிழன் வரலாறு. பெருமையாக கூறிக்கொள்ளலாம். இதை நான் மட்டும் கூறவில்லை, சான்றுகள் இல்லாமலேயும் கூறவில்லை. மொழியை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய மார்க் ஹெய்லர் என்பவர், நீங்கள் யூடியூபில் வேணாலும் பார்த்துக் கொள்ளலாம். அவர் கூறுகிறார், உலகத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அனைத்து மனிதனும் ஒரே ஒரு மொழிதான் பேசிக்கொண்டிருந்தான். அந்த மொழி தமிழ் மொழி என்று கூறுகின்றான். இன்றைக்கு நாம் கூறியது போல 1600 மொழி இருந்தாலும் அதற்கு மூல காரணமாக இருந்த ஒரே மொழி தமிழ் மொழிதான் என்று கூறினால் அது பெருமையாகாது. அத்தகைய பெருமையை பெற்ற மொழிதான் தமிழ் மொழி. வெறும் பேச்சில் மட்டுமல்ல, விஞ்ஞானத்தை எடுத்துக்கொள்வோம். நம்முடைய பண்பாடு இல்லாத, தமிழ் பண்பாடு இல்லாதது எதுவுமே கிடையாது. அது மொழியாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், கட்டிட கலையாக இருக்கட்டும், இசை, நாடகம் என்ற முத்தமிழாக இருக்கட்டும், விஞ்ஞானமாகட்டும், எதிலுமே நம்முடைய தமிழ் மொழி உயர்ந்து நின்றிருக்கிறது.
உங்களுக்கு ஒன்றை கூறிக்கொள்வேன். சென் என்ற அமைப்பு யூரோப்பிய கண்டங்களை ஒருங்கிணைத்து அணு ஆராய்ச்சியை பற்றியே செய்யக்கூடியது. அந்த அமைப்பு தான் காட்ஸ் பார்ட்டிகிள் என்று கூறுவார்களே, அந்த கடவுள் துகள் என்பதை கண்டுபிடித்தார்கள். அந்த கடவுள் துகள் என்றால் பூமிக்கு அடியில் ஜெனீவாவை ஒட்டி, சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற பூமிக்கு அடியில் 100 மீட்டர் ஆழம் தோண்டி சுமார் 27 கிலோமீட்டர் சுற்றளவில் மிக அதிவேகத்தில் பார்ட்டிகிள்ஸ் என்று கூறுவார்களே, ஆட்டம் என்று கூறுவார்களே, அணுவை சுற்றுவரை செய்ய ஒரு பெரிய பிரளயம் ஏற்படுத்தி அதனால் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கலாம் என்று கூறக்கூடிய அமைப்பு தான் அந்த ஜெனீவாவின் சென் என்ற அமைப்பு. இதில் என்ன முக்கியத்துவம் என்றால், அத்தகைய உலகில் மிகப்பெரிய விஞ்ஞானத்தை நடத்தக்கூடிய அந்த அமைப்பின் அலுவலகத்தின் முன்னால் நம்முடைய சிவபெருமான் சிலை இருக்கின்றது. அது சிதம்பரத்திலேயே சிவன் ஆடுவானே பரதம், அந்த சிலை. என்ன காரணத்திற்கார்கள் அவர்கள் அங்கே அதை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் நாம் சிந்திக்க வேண்டும். கிட்டத்தட்ட 100-200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐன்ஸ்டீன் தோன்றினார். E=mc² என்ற அந்த ஐன்ஸ்டீன் ரிலேட்டிவ் தியரியை பற்றி பேசினார். அந்த ரிலேட்டிவ் தியரியை வைத்து தான் இந்த ஆராய்ச்சிகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன ஐரோப்பா கண்டத்தில். அந்த ரிலேட்டிவ் தியரி என்றால் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், 5 மில்லியன் ஆண்டுகளை 5 நிமிடத்தில் நீங்கள் கடக்கலாம். நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. அதுதான் ரிலேட்டிவ் தியரி. அவ்வளவு அற்புதமான அந்த தியரிக்கும் சிதம்பரத்திலேயே சிவபெருமான் நடனம் ஆடக்கூடிய அந்த வடிவிற்கும் ஒருங்கிணைப்பு இருக்கின்றது என்று கண்டுபிடித்திருக்கார்கள் அந்த விஞ்ஞானிகள். அதனால்தான் சிவபெருமானின் சிலையை அந்த ஜெனீவாவில் இருக்கக்கூடிய சென் என்ற மிகப்பெரிய உலகின் அறிவியல் கண்டுபிடிப்புகள் நடக்கும் அந்த இடம் அங்கே வைத்திருக்கிறார்கள் என்றால், அங்கு தமிழனின் பாரம்பரியம், பண்பாடு, நம்முடைய விஞ்ஞானம் எல்லாம் வெளிப்படும். அடுத்ததாக நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். எத்தனை பேருக்கு நம்மில் தெரியும், நாசா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக மார்ஸ் வியாழனுக்காக ஒரு சேட்டலைட் அனுப்பிய பொழுது, இந்த ரோவர் என்று கூறுவார்களே, அது மணற்பரப்பில் நடந்து அங்கு இந்த படங்களையும் மற்றவைகளையும் எடுத்து அனுப்பும். அதில் முதன்முறையாக அவனுக்கு ஒரு சந்தேகம், மார்ஸுக்கு நம்ம சேட்டலைட் அனுப்புகிறோம், அங்கே ஏலியன்ஸ் என்று கூறுவார்களே, அது மாதிரி ஆளுங்க இருப்பாங்களா என்னன்னு தெரியாது, அப்படி இருந்தால் அவர்களோட உரையாடி வருவது என்பது என்று அவனுக்கு ஒரு சந்தேகம். அதனால் என்ன செய்தார்கள் என்றால், உலகத்தில் மிக பழம்பெரும் மொழிகள் ஒரு 6 மொழியை எடுத்தார்கள். அந்த 6 மொழியை வைத்து ஒரு வகையில் மனிதன் அங்கே இருந்தால் அந்த ரோவர் அதோடு உரையாடட்டும், அதன் மூலம் நமக்கு ஏதாவது விஷயங்கள் கிடைக்கும் என்று அனுப்பினார்கள். அந்த 6 மொழிகளில் தமிழும் ஒன்று என்பது முக்கியமான குறிப்பாகும். அத்தகைய பாரம்பரியம் மிக்க, அத்தகைய பழமை மிக்க, அத்தகைய தொன்மை மிக்க மொழி நம்முடைய தாய்மொழி என்று கூறினால் அது மிகையாகாது. இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் சிறிது காலமாக நாம் ஏன் உறங்கிக் கொண்டிருக்கின்றோம்? நான் முதலில் கூறியது போல நம்முடைய தொன்மை வளமையானது, நம்முடைய கல்வி வளமையானது, நம்முடைய விஞ்ஞானம் தொன்மையானது. அப்படி இருந்தும் நாம் ஏன் வீரம் சொரிந்து கிடைக்கின்றோம் என்கிறது தான் என்னுடைய ஆனந்தம். நம்முடைய வீரத்தை பற்றி வரலாற்றிலே நிறைய கூறியிருக்கிறார்கள். புறநானூற்றிலே ஒன்று கூறியிருப்பார்கள், அதை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். புறநானூறு என்பது நம்முடைய வீரத்தை பற்றி தெளிவாக கூறக்கூடிய ஒன்று. அதில் ஆரம்பிக்கும், பொறுத்தடக்கை வாழங்கி மணிமார்பெங்கே போர்முகத்தில் எவருவரினும் புறங்குணராத பருவ தோழங்கே. உங்களுக்கு புரியாது நான் சொல்வது கண்டிப்பாக. அதை சங்கத்தமிழ் என்ற நூலில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவருடைய உரைநடையில் மிக அழகாக கூறியிருப்பார் தமிழரின் வீரத்தை பற்றி. அதை கூறி முடித்தால் நிறைவாக இருக்கும் என்று கருதிய அதை இப்பொழுது உங்களுக்காக வழங்க இருக்கின்றேன். அதனுடைய உரையை சற்று கூறுகிறேன். அது என்ன என்றால், போருக்கு போகின்றான் மகன். சிறிது நேரம் கழித்து ஒரு போர் வீரன் ஓடி வந்து அந்த அம்மாவிடம் சொல்கிறான், உன் மகன் இறந்து விட்டான் என்று போர்க்காலத்தில். அவள் துடித்தாள். பட் அதனையே மீறி அவனிடம் கேட்கிறாள், அவன் எவ்வாறு இறந்தான், ஈட்டி மார்பில் பாய்ந்ததா முதுகில் பாய்ந்ததா என்று. அவன் முதுகில் என்றான். அவள் இதயமே வெடித்தது. ஏ கோழையை, நீ எப்படி இப்படி முதுகுக்கு ஈட்டி காட்டி நீ இறந்து கிடக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க போர்க்களத்தில் போய் பார்க்குறா. அவன் மகன் வந்து ஈட்டில அம்பு பாய்ந்து இறந்து கிடக்கிறான். அதை கண்டு ரொம்ப பெருமைப்படைகிறாள். அதைத்தான் இப்படி கூறியிருக்கிறார். இதோ உங்களுக்காக. குடிசைதான் ஓர் புறத்தில் கூறிய வேள்வாள் வரிசையாய் அமைந்திருக்கும். வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்களம் போல் மின்னும் மிளிரும். புலியின் குகையினிலே அழகில்லை, புதுமை அல்ல. கிளியும் மெய்சிலிருப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் மரவிடம் மரவன் மாளிகை. சென்றங்கு இல்லத்து வாயிலிலே வெள்ளத்து சோற்றோடு வயிற்றுக்குள் வழி அனுப்ப பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநரை கிளவி ஒருத்தி. ஓடி வந்தான் ஒரு வீரன், ஒரு சேரி பாட்டி என்றான். ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனானி தம்பி. மூச்சுக்கு மூச்சு இடைவெளி ஏற்படட்டும், பின் பேச்சுக்கு தூக்கம் என்றால் கிண்டலுக்கு பேர் உனக்கு லட்டு தமிழச்சி.
வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி, உன் வாடிக்கை கேளியை விட்டுவிடு, மடிந்தான் உன் மகன் படைக்களத்தில் என்றான். அங்கெனமே ஒடிந்து நிமிர்ந்தாள் தாய்க்கிழவி. தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு, களமும் அங்கினம்தான். காயம் மார்பிழா முதுகிழா களருவா என்றான். காயம் முதுகில் என்றான். கிழவி துடித்தனள், வாளை எடுத்தனள், முழவு ஒழித்து திக்கை நோக்கி முடுக்கினள் வேகம். கோழைக்கு வாள் கொடுத்தேன், குப்புற விழுந்து கிடக்கும் ஓலைக்கு பேர் போர் வீரனாம். அன்றொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணாளர். குட்டி சுவருக்கும் கீழாக விழுந்து பட்டான். இமயம் வரம்பினிலே வீரம் சிரிக்கும், இங்கு வீணை நரம்பினிலே இசை துடிக்கும், அதுவும் மானம் மானம் என்றே முழங்கும். மற்றாருக்கு மண்டியிட்டு வாழுகின்ற மானமற்ற வம்சமடானி, மரத்தமிழ் குடியிலே பிறந்தாய். மார்பு கொடுத்தேன், மடிமேல் உடத்தேன், தின்று கொடுத்த தினவெடுத்த தோள்கள் எங்கே? பகைவர் வேலுக்கு வழி சொல்ல வகையில்லாத கோழையே, என் வீரப்பாளுக்கு வழி சொல்வாய் என்று கதறினாள் என்பதை நெருங்கிய ஏழை தமிழச்சி. சென்றங்கு செருமுனையில் சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தாள். அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிட்டு இரத்த வெள்ளம். பிணக்குவையிலே பெருமூச்சு நாங்க நடந்தாள். மனப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை. மகன் பிறந்த போதும் மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு. அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி. இதை கண்டால் இதயம் குளிர்ந்தாள். இனி எதை கண்டாலும் கவலை இல்லை எனக்கு. அறுத்தெறிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை, அறுத்தெறிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை. அடடா, கருத்தெறிய பொய் சொன்ன கயவன் எங்கே? வாழிங்கே, அவன் நாக்கெங்கே? நன்றி. புரிஞ்சிச்சா அவர் பேசினது? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? தயவு செய்து இனிமேலாவது வீட்டில் தமிழ் பேசுங்க. ஓகே, அடுத்ததாக ஒரு இசை பாட வராங்க திருமதி ஜெயந்தி, திருமதி அம்பிகா. அவங்க பாடுற பாட்டு வந்து பூ பூவா பூத்திருக்கு. பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ? ரோஜா பூ, சாமந்தி பூ இல்லம்மா. பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ? அன்பு. கரெக்ட். மாலையிலே மலரும் பூ என்ன பூ? மல்லிகை பூ. மஞ்சள் நிறமான பூ என்ன பூ? செவந்தி பூ. சமையலுக்கு உதவும் பூ என்ன பூ? வாழைப்பூ. தலையில் வைத்து பின்னும் பூ என்ன பூ? திருகுப்பூ. பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ? அன்பு. சிட்டி பாபு செய்யும் பூ என்ன பூ? நீ சொல்றதுதான் தப்பு, இன்னொரு தடவை சொல்றேன். சிட்டி பாபு செய்யும் பூ என்ன பூ? குறும்பு. அவன் வெட்டி தின்னு துப்புறது என்ன பூ? கரும்பு. வாணியிடம் இல்லாதது என்ன பூ? படிப்பு. இது வாய் திறந்தால் சிரிக்கும் பூ என்ன பூ? சிரிப்பு. பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ, பூவிலே என்ன பூ? அன்பு. வேலை செய்ய சோம்பல் தரும், வீட்டில் கூட வெறுப்பு வரும். சலிப்பு. மதிப்பு. பூமியிலே ஆயிரம் பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ? அன்பு. இரண்டு வகையிலே அடுத்ததாக நம்முடைய இப்போது தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றாக மிக முக்கியமாக கருதப்படும் பரதநாட்டிய நிகழ்ச்சியை நமக்கு படைக்க வருகின்றனர் செல்வி ஸ்ருதி மற்றும் ராகினி அவர்கள். இவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு, இவர்கள் மற்றும் இவரது குருவின் பற்றிய சிறு குறிப்பு. ஸ்ருதி கடந்த 19 ஆண்டுகளாக பரதநாட்டியம் கற்றுக்கொண்டு வருகிறார். ராகினி 13 ஆண்டுகளாக இந்த கலையை கற்றுக்கொண்டிருக்கின்றனர். இவர்களது குருவை பற்றிய ஒரு சிறு குறிப்பு, மன்னிக்கவும், இது ஆங்கிலத்தில் உள்ளது.
Amrita Varshini, the Academy for Arts, by Supriya Komandur. Supriya Komandur firmly believes that the aim of performing arts is not only the promotion of the spirit, soul and senses, but also the opening of all human capacities, thought, feeling and will to the life rhythm of the world around us. A student of Guru Srimati Padmini Ravi and Guru Srimati Eminal Prabhu, she also received her grounding in Bharatanatyam by Gurus Srimati Radha Sridhar, Srimati Shyamala Murali Krishna and Srimati Santa Rao. She continued learning diverse aspects of the classical dance from a galaxy of eminent gurus like Srimati Kalanidhi Narayanan, Sri Kittappa Pillai, Srimati Savitri Jagannath Rao and Srimati Kamala Rani through several workshops. Srimati Supriya Komandur has performed at several performing art forums and festivals and is creative director of Amrita Varshini, the Academy for Arts, which was founded by her mother, Vidushri Srimati Kumuda Srinivasan. She has been teaching Bharatanatyam for the last 10 years and has found the experience joyful and humbling. Srimati Supriya Komandur is also the Joint Secretary of Heritage, an NGO that works towards reviving and disseminating traditional Indian knowledge system. She has also worked with theatre designing and costumes. So now let's welcome இப்போது உங்களது பலத்த கரகோஷங்களுக்கிடையே